தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்று பூதகரமான பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. விசேடமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தருவதாக இன்று நேற்றல்ல 2015ஆம் ஆண்டில் இருந்து 2015ஆம் ஆண்டு ஆட்சி பீடத்துக்கு வந்த அன்றைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மைத்திரிபால சிறிசேனா அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்றைய தொழிற்சங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்றைய தொண்டமான்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே குறிப்பிட்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் தருகின்றேன் என்றார். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அல்லது ராஜபக்ச அண்ணன் தம்பிகள் இருவருமே தலவாக்கலை பிரதேசத்திற்கு சென்று தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து குறிப்பிட்டார்கள், நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்த பிறகு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் தருகின்றேன் என்று. அது மாத்திரமல்ல, மறுபுறத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதே தலவாக்கலை பிரதேசத்திற்கு சென்று கூறினார்கள், நான் ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு 1500 ரூபாய் தருகின்றேன் என்றார்கள். பித்தலாட்டம் விளையாடுகின்றார்கள். மக்களை மடையர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள், இந்த கும்பல்கள் தொடர்ந்தும் தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றி வருகின்றார்கள். மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் தருகின்றேன் என்றே இந்த ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன் பிறகு இந்த வரவு திட்டத்தில் மறுபடியும் காய் நகர்த்தி ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் தருகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. தோட்ட கம்பெனிகளோடு பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற பொழுது தோட்ட கம்பெனிக்காரர்கள் தொடர்ச்சியாக தோட்டங்கள் நட்டத்தில் இயங்குவதாகவும் அதனால் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என்கின்ற பழைய படி கதுவத்தரோடு என்கின்ற பல்கைய பாணியில் விளையாடுகின்ற நிலைமையை என்று காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் ராஜபக்ச அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிப்பதென்றால் முதலில் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற அனைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் தாங்களுக்கு 1000 ரூபாயை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யாது அவ்வாறு தோட்ட தொழிலாளர்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற தோட்டங்களுக்கு வழங்க முடியாத வக்கற்ற அரசாங்கம் இந்த ராஜபக்சர்களுடைய அரசாங்கம் மீண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களோடு நாடகம் ஆடுகின்ற நிலைமையை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் ஒன்றை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடவிருக்கின்றோம். இந்த கொரோனாவின் காரணமாக மக்கள் பாரிய கஷ்டத்தில் விழுந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது. அதனால் தோட்ட தொழிலாளர்களும் தாங்களுடைய சம்பள உயர்வுக்காக கிளர்ந்தெழுவது, போராடுவது தவிர்க்க முடியாது கோட்டாபய ராஜபக்ச அவர்களே. அதனால் தயவு செய்து நீங்கள் அளித்த வாக்குறுதி, உங்கள் அண்ணன் அவர்கள் கடந்த வரவு செலவு திட்டத்திலே அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.